அந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இந்த மண்ணில் என்னையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை வணங்கியும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வாழ்த்துகளையும் கூறி தூங்குகிறேன். தற்பொழுது நாம் இந்த இந்திய ஒன்றியத்தினுடைய தலையெழுத்தை, அதாவது திசைவழி போக்கை நிர்மாணிக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய தருணம். இந்த தேர்தல் என்பது 7 கட்டங்களாக நடத்துவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அதன் முதல் கட்ட தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. இந்த இந்திய ஒன்றியத்தில் உள்ள அத்துணை வாக்காளர்களும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் இந்திய ஒன்றியத்தினுடைய திசை வழி போக்கை நிர்மாணிக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலில் இந்திய குடிமக்களாகிய நாம் அனைவரும் 100 விழுக்காடு வாக்குப்பதிவு என்பதை நோக்கி நகர வேண்டும். ஏனென்றால் வாக்குரிமை என்பது நாம் சாதாரணமாக பெற்றுவிட்ட ஒன்று அல்ல. இந்த வாக்களிப்பது நம் கடமையானாலும் வாக்கு என்பது நமது உரிமை. நமது உரிமை என்றைக்குமே நாம் விட்டு கொடுக்கக்கூடாது. அதன் பேரில் இந்த வாக்கு 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் ஒரு வாக்கு. அது இந்தியாவின் முதல் குடிமகனாக இருந்தாலும் அதுதான், அடித்தட்டு மக்களில் கடைசி குடிமகனாக இருந்தாலும் அந்த ஒரு வாக்கு தான். ஏனென்றால் இந்த தேசத்தில் அனைவரும் சமமானவர்கள் என்பதை குறிப்பதற்காக அனைவருக்கும் ஒரு வாக்கு என்கிற இந்த உரிமை நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாக்குரிமை என்பது மிக எளிதாக நம்மிடம் கிடைத்துவிடவில்லை. முதலில் இது பட்டா நில உடைமை இருப்பவர்களிடம் இருந்தது. அப்படி பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு அனைவரும் பாலின வேறுபாடின்றி அனைவருக்கும் சமமாக இந்த வாக்குரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வாக்குரிமையை சரியாக பயன்படுத்தி நமது தேசத்தின் திசைவழி போக்கை நாம் நிர்ணயம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இங்கே ஒரு சித்தாந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் வாக்களிக்க செல்வதற்கு முன்னால் நம் அண்டை வீட்டார்களுடன் அணுக்கமாக நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இதேபோல் நம் சந்ததியினரும் வாழ வேண்டும். எதிர்காலத்தில் இந்தியா வாழ வேண்டும். இந்தியாவினுடைய தாரக மந்திரம் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதாக இருக்கிறது. ஆனால் இவருக்கு தற்பொழுது எல்லாத்தையும் ஒற்றை முகமாக மாற்றக்கூடிய வகையில் ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே தேர்தல், ஒரே கட்சி என்ற நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த திசை வழி போக்கை மாற்றி மதச்சார்பற்ற இந்தியாவாக, வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்தியாவாக இந்த பூமி பந்தில் அணிசேரா கொள்கையை நிர்ணயித்து 108 நாடுகளுக்கு தலைமையேற்ற நாடாக இருந்த இந்த இந்தியா இன்று தன்னுடைய வெளியுறவு கொள்கைகளை முற்றாக தோல்வியடைந்து காணப்படுகிறது. இது போன்ற நம்முடைய திசைவழி போக்கையே மாற்றக்கூடியவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நம்முடைய தேசம் என்ன ஆகும், எதிர்கால நலன் எப்படி இருக்கும் என்பதை நம்மால் சிந்தித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கிறது. இவர்கள் தொடர்ந்து இந்த மக்களை அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். எனவே நாம் வாக்குச்சாவடிக்கு சென்று வரிசையில் நின்று அந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்திலே உள்ள அந்த பொத்தானை அமுக்குவதற்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். கண்களை மூடி நீங்கள் சிந்திக்கும் பொழுது உங்கள் கண் முன்னால் ஆசிஃபாக்களும் இது போன்ற உன்னாவ் மாவட்டம், அதுபோல் மணிப்பூர் மகள்கள் நம் கண்முன் வர வேண்டும். அவர்களை கொண்டு வர வேண்டும். அரியலூர் நந்தினி அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நீட்டு தேர்வுக்கு உயிரை மாய்த்து கொண்ட அனிதா அவர்களை நினைத்து கொள்ள வேண்டும். இது போன்று பார்த்தோமானால் எப்போ பார்த்தாலும் பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவுகின்றது. வட மாநிலங்களில் மிக கொடூரமாக இருக்கிறது. அகலாக்குகளும் ஜுனைதுகளும் நம் கண்முன் செல்ல வேண்டும். இவர்களை அனைவரும் நினைத்து பார்த்து இவர்கள் மாற்றிறைச்சி வைத்திருந்ததாக கூறி இந்த தேசத்தின் குடிமக்களை அடித்து கொள்பவர்களிடமிருந்து இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த தேசத்தில் மாட்டிறைச்சி வைத்து அடித்து கொள்வார்கள். ஆனால் இந்த மாட்டிறைச்சியை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதிலே உலகிலே முதல் நாடாக இந்த நாடை வைத்திருப்பார்கள். அந்த மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்வர்கள் யார் என்றால் இந்த அடித்து கொள்ளும் மாட்டிறைச்சிக்காக அடித்து கொள்ளக்கூடிய கொள்கை கோட்பாடுடைய இயக்கங்களுடைய முன்னோடி தலைவர்கள் தான் இந்த மாட்டிறைச்சியை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகம் இந்தியா முழுவதும் தேர்தலுக்காக நாங்கள் ரோட் ஷோ நடத்துகிறோம் என்று ரோட் ஷோ நடத்தக்கூடியவர்கள் மணிப்பூருக்கு இதுவரை செல்லவில்லை. அந்த மணிப்பூர் மகள்களுக்கு என்னவென்று தெரியவில்லை. வேளாண் திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடிய உழவர்களை சுட்டு கொன்ற அரசு வந்துவிடக்கூடாது. அதுபோல உத்தரப்பிரதேசத்திலே
பார்த்தா ஒரு ஒன்றிய அமைச்சருடைய மகன் போராட்டத்தில் ஈடுபட்ட உழவர்கள் மீது தனது மகிழ்ந்த ஏற்றி கொலை செய்தவர்கள் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவரே அந்த மல்யுத்த வீராங்கனைகளை பாலியல் குற்றச்சாட்டுக்கு பாலியல் சீண்டல் செய்யும் நிலையும், அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மீது எவ்வித நடவடிக்கை எடுக்காத தலைமையும், அதுபோல தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ஊழலையும் தேச விரோத நிகழ்ச்சியையும் சட்டப்பூர்வமாக்கி தேர்தல் பத்திரங்கள் மூலம் மோசடி, இதுபோன்று ரஃபேல் ஊழல், இதுபோன்று பல்வேறு ஊழல்களை புரிந்ததோடு மட்டுமல்லாமல் இவர்கள் தேசபக்தியை பேசுவார்கள். நாங்கள் தான் தேசபக்திக்கு உரியவர்கள் என்பார்கள். ஆனால் சைனாவிடம் வாய் ஊற்றி கிடப்பார்கள். கிட்டத்தட்ட 1500 சதுர கிலோமீட்டர் இடத்தை சைனாவிடம் இழந்துவிட்டு அவர்கள் அங்கே குடியிருப்புகளை அமைத்திருக்கிறார்கள். இதை பற்றி வாய் கூட திறக்க மாட்டார்கள். இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இவர்கள் பேசும் பொழுது இவர்களுடைய உரையிலே இருப்பதெல்லாம் இவர்களுடைய என்ன இருக்கும் என்றால் முஸ்லீம், பாகிஸ்தான், மாட்டிறைச்சி, இப்படித்தான் பேசுவார்கள். பிரிவினைவாதத்தை தூண்டி கொண்டிருப்பார்கள். எனவே வாக்களிக்கும் போது சிந்தித்து வாக்களித்து இவர்களுக்கு உரிய பாடம் புகட்டி இந்தியாவின் இந்த இந்திய ஒன்றியம் இதுவரை சென்று கொண்டிருந்த பாதையிலிருந்து விலகாமல் மீண்டும் செல்ல வேண்டும். இவர்கள் இந்த ஒன்றியத்தை திசை திருப்பி இந்த மண்ணுக்கு கொஞ்சம் கூட தொடர்பில்லாத இவர்கள் இந்த மண்ணை அடிமைப்படுத்தி இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்திலே பங்கு வராமல் மேற்கொண்டு விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டவர்களை வெள்ளையர்களிடம் காட்டி கொடுத்து அன்று இருந்த ஆங்கிலேய இராணுவத்திற்கு ஆள் சேர்த்து கொடுத்தவர்கள் இன்று ஆட்சியில் அமர்ந்து கொண்டு இந்த தேசத்தை ஒன்றுமில்லாமலாக்க துடிக்கித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த தேசத்தை காப்பாற்றும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனவே இந்த மக்கள் இந்த 7 கட்ட தேர்தல்களிலும் சிந்தித்து வாக்களித்து இந்த தேச விரோத ஆற்றல்களை இந்த தேசத்திலிருந்து அடித்து விரட்டிவிட்டு இந்த தேசம் எந்த திசையில் இதுவரை பயணித்ததோ அதே திசையில் பயணிக்க வேண்டும். நாம் இதுவரை ஒற்றுமையாக அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக பழகி கொண்டிருந்த நமது தலைமுறையோடு இந்த நல்லிணக்கம் சிதைந்து விடக்கூடாது. நமக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கும் இந்த நல்லிணக்கத்தை கடத்தும் வகையிலே இந்த தேர்தலை நம்ம பயன்படுத்தி இந்த தேசத்தின் நலன் விரும்பக்கூடிய கட்சியினர்களையும் அதற்குரிய வேட்பாளர்களையும் தேர்வு செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.